students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல Planck's quantum theory பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Bohr's atomic model. இப்போ பாத்தீங்க அப்படினா நிறைய சயின்டிஸ்ட் வந்து அட்டாமிக் மாடல், அட்டாமிக் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, புரோட்டான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய மாடல் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் தான் போர் அப்படிங்கிறவர். அவர் என்ன அட்டாமிக் மாடல் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் அந்த அட்டாமிக் மாடலை பத்தின சில பேசிக் திங்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேவா? சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், அது ஆட்டமா இருக்கலாம், அயான்ஸா இருக்கலாம், பட் அதில் என்னதான் பிரசன்ட் ஆயிருக்கணும், ஒரு எலக்ட்ரான் தான் பிரசன்ட் ஆயிருக்கணும். அந்த மாதிரியான ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் இந்த போர் அட்டாமிக் மாடல் அப்படிங்கிறது அப்ளிகபிள். ஸோ அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். லைக் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஹீலியம் பிளஸ்னா அதில் ரெண்டு இருக்கும். ஹீலியம்னா ரெண்டு இருக்கும். அதில் பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால ஒன்று லூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரான் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. லித்தியம் 2+னாலும் அதில் ஒரு எலக்ட்ரான் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் போர் அட்டாமிக் மாடல் வந்து அப்ளிகபிள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானை பேஸ் பண்ணது தான் போர்ஸ் அட்டாமிக் மாடல் அப்படிங்கிறது. இப்போ எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கும், வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, பார்ட்டிகல் நேச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கூலம்பிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. கூலம்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கூலம்பிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கூலம்பிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா K(Q1Q2) டிவைடட் பை R². இங்கே கேனா அதோட வேல்யூ என்ன, 9 × 10⁹. Q1 Q2னா சார்ஜ்டு பார்ட்டிகல், R அப்படின்னா டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா mv²/r. ஆங்குலர் மொமெண்டம்க்கான ஃபார்முலா mvr. ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாஸ்மே ஜஸ்ட் பேசிக் ஃபார்முலாஸ். இதை நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ்மே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கறதுக்காக ஃபார்முலாஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போர் சொன்ன போஸ்டுலேட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ போஸ்டுலேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதில் உள்ள எனர்ஜிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருப்பாரு. இதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்க்கு ஒரு பேசிக் ஐடியாவே நமக்கு என்ன தரப்போகுது, இந்த போர்ஸ் போஸ்டுலேட் தான் தரப்போகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் போஸ்டுலேட் பாருங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டுலேட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு டயக்ராமாக சொல்லுவேன், பட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பாயிண்ட்ஸாக எழுதிக்கணும் உங்கள் நோட்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டுலேட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆட்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஓகேவா, ஒரு ஆட்டம் அப்படின்னு இருக்குன்னா அதோட சென்டர்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்குங்கிறாரு, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. சென்டர்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஆட்டம் இருக்கு, அதோட சென்டர்ல நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். செகண்ட் ஒன் என்ன சொல்றாரு, அந்த நியூக்ளியஸ்ல தான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும். ப்ளஸ் அது அந்த ஆட்டமோட சென்டரில் அந்த நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், நியூக்ளியஸ் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போஸ்டுலேட் மூலியமாக நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போஸ்டுலேட்டில் இவர் இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் போஸ்டுலேட். செகண்ட் போஸ்டுலேட். ஓகேவா? செகண்ட் போஸ்டுலேட்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எலக்ட்ரானை பத்தி சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது என்னது, அந்த பார்ட்டிகல் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான். அந்த பார்ட்டிகல் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான். ஓகேவா? இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஆட்டம் இருக்குது, ஆட்டமோட சென்டரில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு சன் மாதிரியும், ஓகேவா, நியூக்ளியஸை ஒரு சன் மாதிரியும், சுற்றி இருக்கிறது ஆர்பிட்ஸ் இருக்குல்ல பிளானட்டில், அதே மாதிரி ஆர்பிட் மாதிரியும் எலக்ட்ரான்ஸை பிளானட் மாதிரியும் அவர் என்ன பண்ணுறாரு, கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற ஆர்பிட்ஸில், ஓகேவா, நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற ஆர்பிட்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா ரிவால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற ஆர்பிட்ஸில் ரிவால்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஸோ செகண்ட் போஸ்டுலேட்டில் என்ன சொல்கிறாரு, அந்த ஆட்டமோட சென்டரில் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த நியூக்ளியஸில் சுற்றி இருக்கிற ஆர்பிட்ஸில் இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் சுற்றுற இந்த பாத் இருக்குல்ல, அதுதான் ஆர்பிட்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்பிட் வந்து எப்படி இருக்குங்கிறாரு, சர்க்குலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாத் ஆஃப் த எலக்ட்ரான் is circular.
எலக்ட்ரானோட பாத் வந்து எப்படி இருக்குங்கிறாரு, சர்க்குலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரான் இருக்குது ஓகேவா. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, புரோட்டான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் நடுவில் என்ன இருக்கும், அட்ராக்டிவ் கூலம்பிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா. அட்ராக்டிவ் கூலம்பிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த புரோட்டானாக இருக்கும், அதாவது டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸாக இருக்குது இன்டெரக்டாக ஓகேவா. ஸோ எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸாக இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரானில் ரிவால்வ் பண்ணுறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, அவுட்வர்ட்ஸாக ஒரு ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். அவுட்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் என்னது, அதுதான் வந்து என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ புரோட்டான் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அவுட்வர்ட்ஸாக என்ன பண்ணுது, அது ரிவால்வ் பண்ணுறதுனால சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுது இந்த எலக்ட்ரான். இது ரெண்டுத்தோட வேல்யூமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா. இந்த போஸ்டுலேட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸை டுவர்ட்ஸாக இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ்க்கு ஈக்குவல்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே ஒரு பாத் ஆஃப் த எலக்ட்ரானை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காரு ஓகேவா. இதுதான் செகண்ட் போஸ்டுலேட். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தேர்ட் போஸ்டுலேட். ஸோ இந்த தேர்ட் போஸ்டுலேட் இம்பார்ட்டன்ட் போஸ்டுலேட் ஓகேவா. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ என்ன சொல்லிட்டாரு, எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்ஸில் ரிவால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்னால எந்தெந்த ஆர்பிட்லலாம் ரிவால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தேர்ட் போஸ்டுலேட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ எலக்ட்ரான்னால எந்தெந்த ஆர்பிட்லலாம் ரிவால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, எந்தெந்த ஆர்பிட்டில் அந்த எலக்ட்ரான் இருக்கும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ ஓகேவா, அதோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ nh/2π அப்படிங்கிற வேல்யூக்கு எந்தெந்த ஆர்பிட்டில் இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கோ அந்தந்த ஆர்பிட்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானால் ரிவால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ எந்தெந்த ஆர்பிட்லலாம் எலக்ட்ரானால் ரிவால்வ் பண்ண முடியும், எந்தெந்த ஆர்பிட்டில் அந்த எலக்ட்ரான் இருக்கும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ nh/2πக்கு ஈக்குவலாக இருக்கோ அந்தந்த ஆர்பிட்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அது ரிவால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி எழுதலாம், நம்ம மேத்தமெட்டிக்கலாக நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன, mvr ஓகேவா. ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா mvr இஸ் ஈக்குவல் டு எந்த வேல்யூ, nh/2π. mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π. இங்கே ஹெச்ங்கிறது என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஓகேவா. இந்த ஹெச்ங்கிறது என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே என்னங்கிறது என்ன அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஓகேவா. ஒரு இன்டீஜர் நம்பர், அந்த இன்டீஜரும் எப்படி தான் இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். இது வந்து என்னது, பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர். இதை பேஸ் பண்ண சம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே என்னங்கிறது என்னது, பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர். ஸோ இந்த ஃபார்முலாவை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த h/2πக்கு பதிலாக ஓகேவா, இந்த h/2πக்கு பதிலாக நம்ம என்னென்ன போடலாம், NH பார்னு போடலாம் ஓகேவா. இந்த H பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெடியூஸ்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். reduced Planck's constant. இந்த h பாரோட வேல்யூ என்ன அப்படின்னா, h bar is equal to h/2π. ஸோ உங்களுக்கு h பாரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக கொஷனில் உங்க h/2π ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. உங்களுக்கு h ஓட வேல்யூ தெரியும். h ஓட வேல்யூ 6.626 into 10 to the power -34 ஜூல் செகண்ட் டிவைடட் பை 2π ஓகேவா. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்கிறாரு இந்த போஸ்டுலேட்டில், எலக்ட்ரானால எந்தெந்த ஆர்பிட்லாம் ரிவால்வ் பண்ண முடியும், எந்தெந்த ஆர்பிட்லாம் எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ nh/2π வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கோ அதில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரிவால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும்தான். இப்போ இதில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் h/2π இருக்கலாம், 2h/2π இருக்கலாம், இல்லை 3h/2π இருக்கலாம் ஓகேவா. இங்கே என்னோட வேல்யூ என்னது, இங்கே என்னோட வேல்யூ 1, இங்கே என்னோட வேல்யூ 2, இங்கே என்னோட வேல்யூ 3 ஓகேவா. எல்லாமே எப்படி இருக்குது, பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குது. ஆனால் எந்தெந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 1.5h/2π
2 பை. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்குது. ஓகேவா, ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ இருக்க முடியாது. ஓகேவா, ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர் தான் இருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3/2 அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி உங்களுக்கு 1.5 வந்தது அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இங்கே என்னோட வேல்யூவே 1.5ல இருக்குது. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ்லாம் இருக்கக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 3 போஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 3 போஸ்டுலேட் இருக்குது, அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.